ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது வழக்கமான செய்கிற ஸ்டைலில் இல்லாமல் சிந்தி பிரியாணி ஸ்டைலில் பண்ண போகிறோம். இதில் சிக்கனும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்வாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அதோட மசாலா எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் விதை கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் ஜாய்சீரா எடுத்துருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கணும், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு 4லேருந்து 5 கிராம்பு, ஏலக்காய், ஒரு 3 துண்டு பட்டை. காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா 2 தான் எடுத்துருக்கோம். ஏன்னா நான் இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்ப்பேன். இதை வறுக்க வேண்டியதில்லை, அப்படியே மிக்சியில் நம்ம பவுடர் பண்ணிடலாம். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் உப்பு. சிந்தி பிரியாணி மசாலா தயாராகிடுச்சு. வழக்கமாக சிந்தி பிரியாணி மசாலாவில் ப்ளம்ஸு சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட பே லீவ்ஸ் 2 இது சேர்த்துக்கலாம், கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரை கிலோ அளவுக்கு சிக்கன் பீசஸ் எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்து கீறி விட்டு வாங்கிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம திரிச்சு வச்சுருக்க மசாலாவில் இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இதோட கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. முதல்ல இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 2 வெங்காயம் பொரித்து சேர்த்துக்க போகிறோம். அதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கன் பிரியாணியில் பார்த்திங்கன்னா வழக்கமாக நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணையில் தக்காளி பச்சை மிளகாய் சேர்ப்போம், தக்காளி சேர்க்க மாட்டோம். இதில் நம்ம தக்காளியும் சேர்த்து நம்ம கலந்து மேரினேட் பண்ணி வச்சிடணும். இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் மறுநாள் செய்கிறதுக்கு முதல் நாளே செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஒரு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அரை கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். இதை கழுவிட்டு ஒரு 45 மினிட்ஸ், 3/4 மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மற்ற மசாலாக்களை நம்ம சிக்கன்லேயே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். மல்லி புதினா சேர்க்கல, அதனால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேயர் போடுறதுக்கு கொஞ்சமாக தக்காளி, எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய் காரம் இல்லாத வெரைட்டியாக எடுத்துக்கோங்க. காரம் உள்ள மிளகாவாக இருந்தால் உள்ள விதையை எடுத்துடலாம். ஏன்னா அது வாசத்துக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஒரு 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் எல்லோ கலர் கலந்த, ஃபுட் கலர் கலந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும். ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஜஸ்ட்டு கலருக்காக தான் சேர்க்குறாங்க. இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு இல்லைங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானாக்கில் நம்ம விரைய வச்சுருக்க சிக்கனை சேர்த்து முதல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். சிக்கன் சேர்த்துட்டு அதுலேயே நம்ம வெட்டி வச்சுருக்க மல்லி புதினா சேர்த்துக்கலாம். சிக்கனை ஒரு 5 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கெல்லாம் இதோட சேர்த்துடலாம். நம்ம அந்த மஞ்சள் பொடி கலந்த தண்ணியில் போட்டிருந்ததுனால நல்லா பார்க்குறதுக்கு மஞ்சள் கலராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் டேரெக்டாக கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இதில் ஒரு 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நமக்கு சிக்கனும் தண்ணி விடும், தயிர் சேர்த்துருக்கோம். நம்ம 1 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பாத்திரத்திலேயே மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஆகும் சிக்கன் வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா. நடுவில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி இருக்கும், நமக்கு தேவைப்படாது. அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2-3 பே லீவ்ஸ் கிள்ளி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக ஜாய்சீரா சேர்த்துருக்கேன். இது இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம நார்மல் ஜீரா சேர்க்க வேண்டாம். ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா களைஞ்சி வடிகட்டிட்டு இதில் சேர்த்துடலாம். அரிசி 3/4 பதம் குக்கானா போதும்.
நம்ம இன்றைக்கி வந்து 45 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு ஒரு 6-7 நிமிஷத்துலேயே கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். சிக்கனும் இந்த நேரத்தில் உங்களுக்கு குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம லேயர் போட்டுடலாம். நான் அதே பாத்திரத்திலே கிரேவியை மாற்றி வச்சுட்டு லேயர் போட்டுக்க போகிறேன். அடியில் ஒரு டீஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரைஸு சிக்கன் கிரேவி வச்சு லேயர் பண்ணிடலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லை சிக்கன் ஃப்ரை பண்ணி இந்த ஆயில் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அந்த கலர் அது கூட உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இதை நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தோசைக்கல் போட்டு நீங்கள் அதுக்கு மேலே கூட லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். தம் முடிஞ்ச உடனே அடுப்பு அணைச்சி வச்சுருங்க. உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சிந்தி பிரியாணி சூப்பராக செட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிந்தி பிரியாணி ஸ்டைல்லையும் இருக்கும். நம்ம ஊரை மாதிரி உங்களுக்கு நல்ல காரச்சாரமாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.